Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோவில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈஸியான ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது இடியாப்ப மாவு. இப்போது 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் ஓமத்தை சுடுதண்ணியில் 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பசிச்சு எடுத்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாதீங்க. மாவை நல்லா இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக முறுக்கு குழலில் இந்த மாதிரி சின்ன அச்சை எடுத்துக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கைகளால் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு இந்த முறுக்கு குழலில் உள்பக்கம் நல்லா தடவி விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மூடிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் லைட்டாக சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நாம் ஓமப்பொடியை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பொறுமையாக பிழிஞ்சு விடுங்க. நாம் நேரடியாக அப்படியே எண்ணெயில் பிழியும் போது நம்ம கையில் சூடுபடும். அதனால் பொறுமையாக மெதுவாக பிழிஞ்சு விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டு வேக விடலாம். ஓமப்பொடி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஓமப்பொடியாக பொரித்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பொரித்து எடுத்து ஓமப்பொடியில் சேர்த்துற வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.